வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற பழமொழி கதைகள் என்னன்னா, வர வர மாமியா கழுத போல ஆனாலாம். ஒரு அற்புதமான கிராமத்துல ஒரு சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் மகனும் வாழ்ந்துட்டு வராங்க. திண்ணையில் உட்காந்தபடியே தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு யோசனை வருது. பக்கத்து ஊரில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை பார்த்தா என்னன்னுட்டு பக்கத்தூரில் பொண்ணு பக்கமும் போகிறாங்க. அந்த பொண்ணும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால் கல்யாணமும் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ரெண்டு வீட்லேயும் சேர்ந்து பேசி கல்யாணமும் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. பொண்ணோட அம்மாவுக்கும் யாரும் இல்லாததுனால மகளோடையே அவள் வீட்டில் தங்குறாங்க. அந்த பொண்ணு, அவள் புருஷன், அவளோட அம்மா, மாமியார்னு ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாமியார்னா சும்மாவாக இருப்பாங்க. அப்பப்போ சின்ன சின்ன குறை நிறைகளை அவகிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவளும் அவளோட அம்மாவும் டிவி பார்த்துட்ருக்காங்க. மாமியார் உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவளுக்கு ஒரு யோசனை தோணுது. அதை அவளோட கணவர்கிட்ட சொல்கிறா. ஏங்க, இங்கே பாருங்க, என்னோட அம்மாவுக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்குது. அதனால் அவங்க நம்ம கூடையே வச்சுக்கலாம். உங்கள் அம்மாவுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஏதாவது காட்டுக்குள்ளே விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரிம்மா அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் அவனோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே நடக்கிறான். மருமக மாமியாருக்கு மண்ணுருண்டையும் புருஷனுக்கு பால் சாதமும் கொடுத்து விட்றான். ஒரு ஆத்தங்கரையை பார்த்து இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாமேன்னு அம்மா சொல்கிறாங்க. மகனும் சரின்னு சொல்லிட்டு அம்மாவை உட்கார வச்சுட்டு இதோ தண்ணி எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போயிடுறான். அம்மாவும் அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க. அட, பையன் போய் இவ்வளோ நேரம் ஆயும் வரலையே அப்படின்னு கவலையில் இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா ஒரு தேவதை இருக்காங்க. அந்த தேவதை, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுன்னு கேட்குறாங்க. உடனே இந்த அம்மா பேக்கில் இருந்த ஒரு பொட்டலத்தை எடுத்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. அதை பிரித்து பார்த்தோன்னே அதில் பால் சாதம் இருந்தது. தேவதையோ அதை வயிறார சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்சதும் அந்த அம்மாவை பார்த்து இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த தேவதை கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, என் மகன் இங்கே என்னை உட்கார சொல்லிட்டு போயிருக்கான், அவனுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தேவதை, அந்த மகன் இங்கே இல்லை, உங்களை விட்டுட்டு அவன் எப்பயோ போயிட்டான்னு சொல்கிறாங்க. இதனால் மனமுடைஞ்சு உட்காந்துருக்காங்க அந்த அம்மா. தேவதை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அழகான பெண்ணாக மாற்றி அவங்களுக்கு நகை, பொன், பொருள்லாம் கொடுத்து விட்றாங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் அதையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்னடா கையில் பொண்ணு பொருளாக வச்சுருக்காங்களேன்னுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷத்துலேயும் இருக்காங்க. அந்த பொண்ணோட புருஷன், அவளோட அம்மா 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. இவங்களை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டதுனால தான் இவ்வளோ பொண்ணும் பொருளும் நமக்கு வந்தது. இதே போல் என்னோட அம்மாவையும் நீங்கள் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் விடுங்க, அவங்களும் வரும்போது பொண்ணும் பொருளோட வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அவனும் மனைவி சொல்கிறத கேட்டுட்டு மனைவியோட அம்மாவை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போகிறான். மாமியாருக்கு கட்டி கொடுத்தது போலவே அம்மாவுக்கும் பால் சோறும் மண்ணுரண்டையும் கட்டி கொடுக்குறா. இவங்களும் கொஞ்சம் தூரம் நடந்து காட்டுக்குள்ளே போய் அவனோட அம்மாவை எங்கே உட்கார வச்சானோ அதே இடத்துல மாமியாரையும் உட்கார வச்சுட்டு இவன் வீட்டுக்கு வரான். அவளும் அங்கே உட்காந்து அப்படியே அந்த இயற்கையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே போல் தேவதையும் வராங்க. வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுன்னு கேட்குறாங்க. இவளும் பேக்குக்குள்ளே கையை விட்டு எடுத்து கொடுக்குறா. அவள் எடுத்து கொடுத்தது மண்ணுருண்டை. அதை பார்த்த உடனே கோபம் அடைஞ்ச அந்த தேவதை இவளுக்கு ஒரு சாபம் விடுறாங்க. நீ போக போக கழுதையாக மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதையும் மறைஞ்சு போயிடுறாங்க. இவ அப்படியே வீட்டுக்கு வரா. இவ வீட்டுக்கு வந்து சேரும்போது கழுதையாவே மாறிடுறா. அப்போ அந்த மக கேட்குறா, எங்கங்க எங்கள் அம்மா போனாங்களே, எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவ கழுதையாக மாறத கணவன் பார்த்துருக்கான். அந்த கணவன் சொல்கிறான், இதுதாம்மா உங்கள் அம்மா, வர வர கழுதையாக மாறிட்டாங்க. இதனால தான் இந்த பழமொழி வர வர மாமியா கழுத போல ஆனாலான்னு ஆனது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நெக்ஸ்ட் என்ன கதை சொல்லலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் லைக்கும் போட்டுடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய். Sorry, it's DJ.